வணக்கம், நான் ஜான்குமார் பேசுகிறேங்க. இதோ பாருங்க, இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வடகிழக்கு பருவமழை வந்து துவங்கிடுச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் பயன்படுத்துகிறத, நான் அதை எப்படி தண்ணி எடுக்கணுன்றதை இப்போ அந்த உங்களுக்கு நேரடியாக விளக்கம் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து பாருங்கள் வாட்டர் இருக்கு. இது ஃபுல்லாக வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து மெடிமிக்ஸ் கம்பெனியுடைய கேனு. அந்த கேனை கலெக்ட் பண்ணுறோம். ஒரு கேன் 700 கொடுக்குறாங்க. ஒரு 40 கேன் வாங்கினேன், 28,000 ஆச்சு. என்னங்க உங்களுக்கு வசதிக்குது, நீங்கள் 28,000 வாங்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ, பெரிய பெரிய குண்டா அண்டாக்கு பாத்திரம் எது இருக்குதோ, பெய்யக்கூடிய மழையை முதல்ல 15 நிமிஷம் மழையை கீழே ஊற்றிடணும். முதல்ல பருவமழை துவக்கிட்டு வேணால் அது தேவையில்லை. பெய்யுது பார்த்தீங்களா, 15 நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும். மீதி பாருங்கள், இப்போ காலையில் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் நேற்று மழையை. இன்றைக்கி தீபாவளிக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி, இன்றைக்கி காலையிலேருந்து பெஞ்ச மழை மட்டும் இப்போ இது உள்ளே இருக்குது. வந்து பாருங்கள், இந்த மழையை நேரம் என்ன பண்ணுறோம், எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே வாங்க, உள்ள டேங்கில் தண்ணி கற்ற பாருங்கள். உள்ள டேங்க் இப்போ 1 மணி நேரத்தில் எடுத்த மழை, இது பெஞ்ச மழை. அப்படியே வாங்க, இப்போ என்ன பண்ணுறோம், இது மாதிரி தண்ணி எடுத்துக்கிறோம். இப்படிங்க, இந்த பாருங்கள், இது வந்து ஒரு வேஷ்டி, ஒரு 5-6 வேஷ்டியை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு அதையும் பிடிங்க, அதை 10 மடங்காக போட்டுக்கிறோம். போட்டு இதை பாருங்கள், கேனுக்கு இது பாருங்கள். எடுங்க, இதை பாருங்கள். இது முதல்ல சின்னது, எந்த அண்டா கொண்டா பாத்திரம் எது இருக்குதோ அதை பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மழை தண்ணியை குடிக்கலாமான்னு இருக்கலாம், எப்படி வேணாலும் குடிக்கலாம். அதை பாருங்கள், அவ்வளோ சுத்தமான தண்ணி. அப்படி தான் பாருங்கள், குடிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே தேன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் குடிங்க. எடுங்க, தண்ணியெலாம் எடுங்க, ஊற்றுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க மழை தண்ணி. அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா, அவங்க இந்த தண்ணியை குடித்தாக்கா கிட்னி மறுபடியும் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அற்புதமான தண்ணி. கிட்னி வந்து ஃபெயிலியர் உள்ளவங்க அவசியம் குடிக்க வேண்டியது மழை தண்ணி. இல்லை, தண்ணியை கலெக்ட் பண்ணி வெளியே வைங்க, தண்ணியை வச்சிருங்க. எப்படிங்க எப்படிங்க, இதை பாருங்கள், இந்த ஊற்று நாட்டுப்பா, மெதுவாக நல்ல நாட்டு ஃபுல்லாக நாட்டு. நாட்டு ஒட்டியாச்சா? அப்படி கொடுத்துங்க, கொடுத்து இந்த டேங்கை ஃபுல் பண்ணிடணும். நேரம் வந்து கீழே ஒருத்தர் வந்து பிடிச்சின்னு இருப்பார். அது எப்படின்னு போய் உங்களுக்கு கீழே விளக்கமாக காட்டுறேன் பாருங்கள். தண்ணியில் மேலே அழுக்குதுன்னு வச்சாங்களேன், எப்படியும் டஸ்ட்டு மேலே வரும் மாதிரி குப்பை அந்த மாதிரி மேலே இருக்குது. அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. இது ஏன்னா ஃபில்ட்ரு 10 வேஸ்டிக்கிட்டே இருக்குது, அது ஒவ்வொன்றா ஃபில்ட்ரு தாங்கிக்கும். எடுங்க, அடுத்து இன்னும் ஒரு 5-6 கேன் எடுத்தாக்க அங்கே ஒரு கேன் பிடிச்சிடலாம். சிக்கன் அடுத்து எடு நாட்டு ஃபுல் நாட்டு. ஊற்று முடிஞ்சு வரைக்கும் அவர் மறைச்சிக்கிற வீடியோவை போடு. ஃபில்டர் ஆகுது, தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு அவ்வளோ இதாகுது பாருங்கள். ஃபில்டராக இறங்கும் கீழே. இங்கே ஒரு ஃபில்ட்ரு பண்ணணும், கீழே தண்ணி பிடிக்கிற பாருங்கள் கேனில், அங்கே ஒரு முறை ஃபில்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து டார்க் ரூமில் வந்து வச்சிடணும். யூஸ்வலாக எங்களுக்கு ஒரு நாள் முழுக்க பெஞ்சால் நிறையா தண்ணி கேன் கிடைக்கும். இப்போ நேற்று மட்டும் தீபாவளியை மட்டும் தண்ணி கிடச்சிது, 13.5 கேன் கிடச்சிது. இப்போ காலையில் பெஞ்ச மழையை கிட்டத்தட்ட ஒரு 10 கேன் கிடைக்கும். சும்மா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக போட்டு காட்டுறேன். இதில் ஒரு ஃபில்டர், இங்கே ஒரு ஃபில்டர் போட்டு அது தண்ணி வந்து பிடிக்கணும் பாருங்கள்.
இல்லை 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகட்டும். இப்படி பிடிங்க. இப்போ தண்ணியை கலெக்ட் பண்ணுறோம்ல, எப்படி எடுத்து போய் வைக்கிறோன்றதை பாருங்க. வாங்க வாங்க இங்கே வாங்க, கேமரா தண்ணி பிடிங்கப்பா. இங்கே வாங்க. உள்ள டார்க் ரூமு, இருட்டு ரூமு, தண்ணி எப்படி வைக்கிறன்றதை பாருங்கள். இதை பாருங்கள், இது மாதிரி டார்க் ரூமில் வச்சா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு இந்த தண்ணி வந்து கெட்டு போகாது. அது ஃபுல்லாக தண்ணி தான். சூரிய வெளிச்சம் மட்டும் அதில் படக்கூடாது. சூரிய வெளிச்சம் பட்டால் மட்டும் 5 நாளில் கெட்டு போயிடும். சூரிய வெளிச்சம் படாமல் இது மாதிரி உள்ள டார்க் ரூமில் போட்டு முடிஞ்சால் ஒரு போரை வச்சு வச்சுக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, எப்படிங்க வந்து நாங்கள் டார்க் ரூமு எங்கள்கிட்ட வந்து இடமே இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க வாங்க. இதை பாருங்கள், கருப்பு கவர் பாருங்கள். இந்த கருப்பு கவரில் நீங்கள் என்ன பண்ணணும், 2 டேங்கை போட்டு அழகாக உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டா போதும். ஸோ உலகத்திலே பிரமாமான தண்ணி இந்த மழை தண்ணி. அதனால் இதில் போட்டு கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து வெளியே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு முடிஞ்சோடனே ஒரு போர் வேணும் போட்டு கேன் வச்சுக்கலாம். அது கேன் அந்த கேன் எடுங்க, 2 கேன் உள்ளே வைக்கலாம். உள்ளே வைங்க, 2 கேன் போட்டு போடுங்க. இன்னொரு கேன் வைப்பா. ஓகே, அதில் போட்டு கூட காட்டி கூட வச்சுக்கலாம் தண்ணியை. அப்போ இதுவும் 5 வருஷத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாது. அது நமக்கு தேவை டார்க் ரூம் வேணும். டார்க் ரூம் பேரில் மாதிரி பிளாக் பேக் கவரை கூட வச்சுக்கலாம். ஸோ பொதுமக்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்து மேலே குறை சொல்லாமல் நாமளே வந்து தண்ணி வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு உண்டான விஷயத்தான் சொல்லி கொடுத்துரும். இப்போ இந்த பருவமழை, வடகிழக்கு பருவமழை வந்து பெய்யக்கூடிய நேரம். அப்போ அது இதை வந்து ஏன் நான் அடிக்கடி வலியுறுத்துறேன்னா, நம்ம அரசாங்கத்தையே குறை சொல்லக்கூடாது. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்து கலெக்ட் பண்ணி நம்மளால் வைக்க முடியுமோ வச்சிடணும். மீதி தண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பூமிக்குள்ளே விடணும். பூமி உள்ளே பூரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், அதில் வந்து அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம தண்ணி எடுக்கிற இடம் வெற்றிடம் ஆகக்குள்ள அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கடல் தண்ணி வந்து உள்புகின்றது. ஸோ நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்த வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் தண்ணி வந்து உள்ளே வந்து புகுந்துடும். கடல் தண்ணி உள்ளே புகாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், நேரடியாக மழை தண்ணியை உள்ளே விட்டுடணும். மழை தண்ணி உள்ளே விட்டால் அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்படும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பணிச்சோடு சேரணும். இப்போது இங்கேருந்து ஒரு கிளிநூர் தாண்டினா போதும், இந்த கிராம பகுதியில் எல்லாரும் இருக்கிற வட்டாக்கட்டெல்லாம் கால் பண்ணி வச்சுக்கிறாங்க. ராஜஸ்தானில் சொல்லுங்கள், இங்கே ஏகப்பட்ட சேட்டுங்கள்லாம் இங்கே ஜெயின் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் ராஜஸ்தானில் மொதல் வீடு கட்டக்குள்ளே கீழே ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து 40,000 லிட்டரு 30,000 லிட்டருக்கு அவங்க அண்டர் கிரவுண்டில் டேங்க் கட்டுவாங்க. டேங்க் கட்டி தான் வீடே கட்டுவாங்க. அங்கேத்தி சிஸ்டம் அப்படி. ஏன்னா வர்ற ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய அத்தனை மழையும் அவங்க கலெக்ட் பண்ணி அதை தான் அவங்க குடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி இல்லை. நம்ம தண்ணி நல்லா இல்லை. ஸோ நம்மளே வந்து தண்ணியை வந்து கிடைக்கக்குள்ள இந்த தண்ணியை சேர்த்து வச்சுக்கின்னு நம்ம பாண்டிச்சேரியை குறை சொல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. தயவுசெய்து கேளுங்க. நிச்சயமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த குடிக்கிற குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்குன்றதை ஆணித்தரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.